சரவண ஜோதியே நமோ நம. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் எல்லோருமே எதிர்பார்ப்பது இந்த ஆண்டிலாவது நல்லவை நடக்குமா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான். அதற்கு முக்கியமான காரணம் கடந்த ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள் தீரணும், புத்தாண்டில் புது வசந்த வாழ்க்கை பிறக்கணும் என்ற எண்ணம்தான். ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் சமயத்தில் உள்ள கிரக நிலைகள், அந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள், இதையெல்லாம் கணக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்படும் என்பதை கணிக்க முடியும். அந்த வகையில் சுழற்சியாக மீண்டும் மீண்டும் வரும் 60 தமிழ் ஆண்டுகளில் தற்போது பிறக்க இருப்பது 40வது தமிழ் வருடமான பராபவ வருடம். இந்த பராபவ வருடம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணபட்சம் துவாதசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் கும்ப ராசியில், புதன் ஹோரையில் வைத்திருதி நாமயோகத்தில், நேத்திரம் ஜீவனற்ற பஞ்சபட்சியில் மயில் துயில் கொள்ளும் நேரத்தில் புதன் தசை ராகு புத்தியில் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசியில் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது பிறப்பதால் பல ராசிகளுக்கு அதிகார பொறுப்புகள், தொழிலில் முன்னேற்றம், திடீர் பணவரவு கிடைக்கும். சொந்த வீடு, கார் வாங்கும் யோகம் மற்றும் வருமானம், பதவி உயர்வு கிடைக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வைகாசியில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ஐப்பசியில் நடக்க இருக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் ஒருவித பதற்றமும் பரபரப்புமாக இந்த வருடம் காணப்படும். தேவையற்ற கோபம், வேண்டாத தர்க்கம் இதெல்லாம் தலை தூக்கும். புதிய வகை நோய் தொற்றுகளின் தாக்கம் இருக்கும். இதில் கூறப்பட்டிருக்கும் பலன்கள் பொது பலன்களே. அவரவர் ஜாதகத்தில் நடைபெறும் தசா புத்தியை பொறுத்து நன்மை தீமையான பலன்கள் கூடலாம் அல்லது குறையலாம். பராபவ வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாக இருக்க அவரவர் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்கள். அவரவருக்கு உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கை பசுமையாக இருக்கும். பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசி அன்பர்களே, பராபவ வருடத்தின் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு சாதக பாதகமாக உள்ள கிரக நிலைகள், அடுத்து வரப்போகின்ற குரு பெயர்ச்சி, அதன் பிறகு வர இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி, இப்படி முக்கியமான கிரகங்களின் நகர்வுகள், கோசார மாற்றங்கள் என எல்லாத்தையும் கணக்கிட்டே இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இது உங்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக இருந்தாலும் அதை முழுமையாக்க வார்த்தைகளில் இனிமையும் வீட்டில் விட்டு கொடுத்தலும் முக்கியமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய மேன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். தனிப்பட்ட விஷயங்கள் எதையும் பணியிடத்தில் பகிர வேண்டாம். பிறர் குறையை பெரிதுபடுத்துறதும் மற்றவங்க முன்னால மட்டம் தட்டுறதும் கூடவே கூடாது. பொறுப்பை முழுமையாக உணர்ந்து செயல்பட்டால் முன்னேற்றம் உறுதி. வாழ்க்கையில வசந்த காலம் வரணும்னா வார்த்தைகளில் இனிமை இடம் பிடிக்கிறது முக்கியம். சுபகாரியங்களின் போது வாழ்க்கை துணை ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள். வாரிசுகள் செயல்களில் அக்கறை செலுத்துங்கள். பழைய கடன்களை அடைக்க புது கடன் வாங்குறதை தவிருங்கள். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். வீடு வாகனம் மாற்றும் முன் யோசிக்க வேண்டும். செய்யும் தொழிலில் வளர்ச்சி சீராகும். வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய ஒப்பந்தங்களை கவனமாக படித்து பாருங்கள். அரசு துறையினருக்கு அனுகூல காற்று வீசும். பணியிட மாற்றம் வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு திடீர்னு ஆதரவு அதிகரிக்கும். ஆணவம் அதிகரிக்காம பார்த்துக்கிட்டா மேன்மைகள் நிலைக்கும். மாணவர்கள் சோம்பலை அறவே தவிர்க்க வேண்டும். நட்பில் தீய சகவாசம் தெரிந்தால் உடனடியாக உதறி தள்ள வேண்டும். கலை படைப்பு துறையினர் சின்ன வாய்ப்பானாலும் சின்சியராக செயல்படுங்கள். பெண்களுக்கு சீரான நன்மைகள் வரும். அதே சமயம் உங்கள் வார்த்தைகளில் நிதானம் இருந்தால்தான் வாழ்க்கையில் இனிமை நிலைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்க உரிய சிகிச்சைகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தினுடன் பேசும்போது குடும்ப ரகசியங்களை மறந்தும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வரவை சேமிக்க பழக வேண்டும். பயண பாதையில் இருட்டான இடத்தில் இறங்குவதை தவிர்க்க வேண்டும். பரம்பரை உபாதைகள், இரத்த அழுத்த மாற்றம், கழிவு உறுப்பு உபாதைகள் வரலாம். உடனடி சிகிச்சை உத்தமம். ஒருமுறை திருப்பதி சென்று தாயாரையும் ஏழுமலையானையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். புதன்கிழமைகளில் பெருமாளை கும்பிடுங்கள். வாழ்க்கையில பெருமைகள் சேரும். தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாளில் ராசிக்கு உரிய தெய்வங்களை வழிபடுவது நற்பலன்களை தரும். சென்னை குன்றத்தூர் முருகன், மதுரை மீனாட்சி அம்மன், திருப்பதி பெருமாள் மற்றும் பழனி முருகன் போன்ற பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடுகளில் கலந்து கொண்டு புத்தாண்டு சிறக்க வழிபடலாம். ராசி வாரியாக வழிபட வேண்டிய தெய்வங்கள்: மேசராசி முருகன் விநாயகர், ரிஷபராசி லட்சுமி பெருமாள், மிதுன ராசி மீனாட்சி அம்மன் பெருமாள், கடகராசி அம்பாள் சிவன், சிம்ம ராசி சூரியனார் சிவபெருமான், கன்னி ராசி மகாலட்சுமி பெருமாள்,
துலாம் ராசி மகாலட்சுமி திருப்பதி பெருமாள். விருச்சிக ராசி பழனி முருகன். தனுசு ராசி தட்சிணாமூர்த்தி. மகர ராசி சனி பகவான் ஐயப்பன். கும்பராசி சனி பகவான் சிவபெருமான். மீனராசி குரு பகவான் பெருமாள். சிறப்பு வழிபாடு தலங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில். உங்கள் ராசிக்குரிய தலங்களில் சித்திரை முதல் நாளில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் பஞ்சாங்கம் வாசித்தல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறந்தது. சிறப்பு தொகுப்பு. கடன் பிரச்சனைகள் தீர, வராத பணம் கைக்கு வந்து சேர கோதுமை மாவு உருண்டை வன்னிக்குச்சி பரிகாரம். கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீர் சேர்த்து சப்பாத்தி இடுவதற்கு முன் உருட்டுவதை போல் உருண்டையாக உருட்டி கொள்ளுங்கள். 7 அல்லது 14 உருண்டைகளாக செய்து கொள்வது நல்லது. வன்னி மரக்குச்சி அல்லது மாதுளை மரக்குச்சி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாகவே வன்னி மரம் சக்தி வாய்ந்தது. வன்னி மரத்தை வலம் வந்தால் கிரக தோஷங்கள் நீரும், குழந்தை பாக்கியம் கிட்டும். சனி பகவானின் பார்வையால் தவிப்பவர்களுக்கு வன்னி மரம் பரிகாரமாக சொல்லப்படும். அதிலும் வன்னி மரத்தின் அடியில் விநாயகர் இருந்தால் கூடுதல் மகிமை. வன்னி மரத்தை தரிசித்தாலும் வலம் வந்தாலும் நற்பலன்கள் கூடும். மாதுளை மரமும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மரம்தான். மாதுளை முத்துக்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் கடன் சுமை குறையும் என்பார்கள். எனவே இவ்விரு குச்சிகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கரைத்து கொள்ளுங்கள். பிறகு முன் சொன்ன 2 குச்சிகளில் ஏதேனும் ஒரு குச்சியால் குங்கும கரைசலை தொட்டு அந்த கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதுங்கள். பிறகு அந்த உருண்டைகளை எடுத்துச் சென்று அருகில் இருக்கும் குளம் அல்லது ஆற்றில் வாழும் மீன்களுக்கு உணவாக கொடுங்கள். இவ்வாறாக அடிக்கடி செய்து வந்தால் உங்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருமானமும் பெருகும். ஏதோ ஒரு வழியில் குடும்பத்தில் இருக்கும் தடங்கல்கள் விலக ஆரம்பிக்கும். தன பிராப்தம் அதிகரிக்கும். நல்லவை வரிசை கட்டும். கோதுமை மாவு சூரியனுக்கு உகந்தது. கோதுமை மாவை உருண்டையாக உருட்டி அதில் குங்குமத்தால் ஸ்டீம் என்று எழுதி அதை தண்ணீரில் விடும் பொழுது சூரியனின் அருள் சேர்ந்து பணப்பிரச்சனைகள் தீரும். பொதுவாக 6ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற சுபகிரகம் உள்ளவர்கள் யாருக்கும் கடன் தரக்கூடாது. காரணம், கடன் கொடுத்தால் அது திரும்பி வராது. அதையும் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. இப்படி கடன் கொடுத்து திரும்ப வராதவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பண வரவில் இருந்த தடைகளை நிவர்த்தி செய்யலாம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.